வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். இனி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக அறிவித்துவிட்ட நிலையில் அக்கட்சியுடன் மீண்டும் கூட்டணி வைக்க முனைப்பு காட்டி வருகிறது பாரதிய ஜனதா. மக்களவைத் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழகத்தை தவிர்த்து தேசிய அளவில் பல்வேறு மாநிலங்களில் கூட்டணி குறித்த விவகாரங்களில் இறுதி நிலைப்பாட்டை எடுத்துவிட்டது பாஜக. தமிழகத்தில் முக்கிய கட்சிகளில் ஒன்றான அதிமுக 4 மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதாவுடனான கூட்டணியை முறித்தது. இனி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதிபட தெரிவித்திருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஆனால் தேர்தல் நெருங்கும் வேளையில் கூட்டணியை மீண்டும் புதுப்பிப்பதற்கான பணியை தொடங்கியுள்ள பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் மூலம் அழைப்பு விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக, பாஜக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணியை உருவாக்க பாஜக முயன்று வருவதாக தெரிகிறது. டெல்லியில் ஜே.பி. நட்டாவை சந்தித்த ஜி.கே. வாசன் சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருந்தார். இச்சந்திப்பில் பாஜகவுடனான கூட்டணி குறித்த முடிவை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பாஜக சார்பில் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி இல்லை என்பதில் திட்டவட்டமாக இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்தகவலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடமும் ஜி.கே. வாசன் தொலைபேசி வாயிலாக தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக அன்புமணி ராமதாஸையும் ஜி.கே. வாசன் சந்திக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் அதிமுக இறுதி வரை சம்மதிக்காத பட்சத்தில் பிற கட்சிகள் அடங்கிய கூட்டணியை பாஜக உருவாக்க முயலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்டாலின். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.